அயோத்தி ராமர் கோயில் திறப்பு ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் இதுவரை பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை மறைக்க மக்கள் கவனத்தை பாஜக அரசு திசை திருப்ப முயற்சிக்கிறது என்றும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு விமர்சித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு குறிப்பாக ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக 2014ஆம் ஆண்டு ஒன்றிய அளவில் ஆட்சிக்கு வந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்காக முன்னதாகவே கொடுத்து வந்த வாக்குறுதியையும் இதுவரையும் நிறைவேற்றவில்லை எனவும், வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே என்ற கூச்சமும் அந்த கட்சிக்கு இல்லை என்றும், இது தொடர்பாக மக்கள் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அயோத்தி ராமர் கோயில் கட்டிடத்தை தனது சாதனை கட்டிடமாக தங்களின் தோல்வியை மொத்தமாக மறைக்க நினைக்கிறார்கள் என்றும், 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கியது. அதில் எந்த வாக்குறுதியும் தற்போது வரையிலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் புத்தாண்டு காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ராமர் கோவில் விவகாரத்தில் குறிப்பாக அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா என்பது ஆன்மீக விழா மட்டும் அல்லாது என்று அரசியல் விழாவாக பார்க்க வேண்டும் என்று தற்பொழுது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்காக பாஜக கொடுத்ததெல்லாம் தற்போது வரையிலும் பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு உயர்வு என்று பல்வேறு விலைகளின் உயர்வு மட்டுமே ஏற்பட்டிருப்பதாகவும், ஜிஎஸ்டி மூலமாக மாநில நிதிகளை சுரண்டி அதே போல மழை வெள்ள காலங்களில் தர வேண்டிய நிவாரணத்தையும் கூட தற்போது வரையிலும் கொடுக்காமல் வஞ்சிக்க வருவதாகவும், இப்படி அனைத்து வகையிலும் மக்களை 10 ஆண்டு காலமாக குறிப்பாக வேடிக்கை காட்டி வரக்கூடிய பாஜக அரசு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் இன்னும் முழுமையாக கட்டி கொடுக்காத அயோத்தி ராமர் கோயில் கட்டிடத்தை திறந்து வைக்கிறோம் என சொல்லி வருவது என்பது வான வேடிக்கையாக இருப்பதாகவும், அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் கால் தொட்டு ஒன்றே குலம் என்ற வார்த்தையை தற்போது வரையிலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலியுறுத்தி கூறுகின்ற மதச்சார்பற்ற இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்பி வருவதாகவும், பாஜக தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.